ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பழைய ஸ்டவ்வை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது ஸ்டவ் வாங்கியிருந்தேன். புது ஸ்டவ் வாங்குறப்போ நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் காட்டியிருந்தேன் ஸ்டவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து சத்யா போகிறோம். நாங்கள் வந்து நிறைய ஷோரூம் வந்து போய் பார்த்துருந்தோம். எங்களுக்கு பிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா, சத்யா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. குரோமாலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2, 3 மாடல் தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சத்யாவில் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான மாடலில் இருக்கிற ஸ்டவ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6000 8000லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் செலக்ட் பண்ண மாடல் வந்து பார்த்திங்கன்னா 12,000. இதுதான் எவ்வளோ அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குது. மூஞ்சி கூட பார்த்துக்கலாம். பீரோ மாதிரி இருக்கு. நாங்கள் பார்த்துருந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மேக்னம். இதுதான் அது. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பர்னரில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாடலே வந்து 3ல் அவைலபிளாக இருக்குது, 4 பர்னரில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து 3ஏ போதுன்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் வந்து 3 பர்னரே வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து 4 பர்னர் இருந்தால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 4 பர்னர் வாங்கிக்கலாம். இல்லை 2ஏ போதும் அப்படின்னா நீங்கள் 2 பர்னர் கூட வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 mm திக் ரஸ்ட் ப்ரூஃப் பாடியில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி மிரர் ஃபினிஷில் வருது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செலக்ட் பண்ணதுக்கான 2 ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த சூடாச்சு, நமக்கு வந்து ஸ்டவ்வை சுற்றி சூடாச்சுன்னா நம்ம வந்து பயப்பட வேணாம். பட் இதே கிளாஸ் டாப் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அந்த பயம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். மேடம் உங்களுக்கு என்ன வேணும் மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஸ்டவ் தான் வேணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் வேணும். இது வந்து பட்டர்ஃப்ளை. ஓகே. இது வந்து கொஞ்சம் அந்த நார்மல் சாதா டிசைனில் இருக்கிற பட்டர்ஃப்ளை. நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளைலேயே வந்து மேக்னம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டவ் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வாங்கினதுக்கான இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிளாக் கலர் கிளாஸ் டாப் ஸ்டவ் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்தளவுக்கு இருக்காது. ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இதுவே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வைக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லைட் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இடமே வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் பெனிஃபிட் மாதிரி அதில். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னோம். ஓப்பன் பண்ணி காட்டிட்டு அப்புறம் திரும்பவும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பழைய ஸ்டவ்வும் வந்து அங்கே கொண்டு போயிருந்தோம், எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு 200 ருபீஸ் தான் எடுத்துப்போம் அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்கக்கிட்டே வந்து கொடுத்தாச்சு. ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் கையோடு வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பழைய அலுமினியம் குக்கரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் குக்கரு. ப்ரெஸ்டீஜ்லேருந்து வர ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் வர பாப்புலர் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டில் வாங்கினது தான் இது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷாக இருக்கும், வெளியே வந்து கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினது தான். இந்த ஸ்டவ்வுமே சரி, குக்கருமே சரி, ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு இது பண்ண முடியாது. வீடியோ சேனலில் போடுமா? வீடியோ சேனல்லையா? என்ன பண்ணுறீங்க சேர் போட்டுன்னு? இதில் பக்கத்துலேயே இருக்கணும். பொங்கக்கூடாதுல்ல. இவர் கெட்டு போச்சா என்னன்னு தெரியல, பயமாக தெரியுது. கெட்டு போகாது. என்னடா பண்ணுறீங்க? டீ தூள்னா நாங்கள் சக்கரை எடுப்போம். டீ தூள் போடலாம் இல்லை, தெரியுமா? போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. அது கலர் ஏதாவது ஆச்சுன்னாப்பா, அது இன்கேஸ் கெட்டு போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல. இடிக்கிறடே பொங்கும் திடீர்னு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தது தான் இது. 2 பர்னர்லேருந்து 3 பர்னர் மாற்றணும். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான் வாங்குகிற ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா அந்த கிளாஸ் டாப் வந்து கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகுதுன்ற மாதிரியான திங்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நல்ல லைஃபும் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கியிருந்தோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி கட் பண்ணோம்? இப்படியா? ஓகே பட்டோம். 3 தான்
ஓப்பன் பண்ணுறான் எல்லாத்தையும். 1 2 3. ஓகே, பேக்கிங்லாம் நல்லா இருக்குல்ல. வாரண்டி கடை. எப்பா செம வெயிட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது போல. தள்ளாதே. இதை போடுங்க. வாவ். இருங்க, நான் வெயிட் பண்ணுங்க, லைட் எல்லாம் போட்டுறேன். ஸ்டவ் வாங்குறப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸிங் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு பர்னர்லேருந்து இன்னொரு பர்னர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 3 பாத்திரம் வந்து பெரிய பெரிய பாத்திரம் கூட அட் அ டைமில் வச்சு சமைக்கலாம். ஸ்டவ் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து 3 பெரிய பெரிய பாத்திரம் கூட வந்து வைக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த லென்த் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டவ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த கிரானைட்டோட மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வாங்கிக்கலாம். குழம்பு எடுத்து இங்கே ஊற்றி அப்படியே இங்கே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டு அதை யார் கழுவுறது? நீங்களே கழுவி வச்சுருங்க. இந்த ஸ்டவ்வில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டவ்லேருந்து கனெக்ட் பண்ணுற அந்த நாபை வந்து நம்ம எந்த சைடு வேணும்னாலும் திருப்பிக்கலாம். லெஃப்ட் சைடு வேணுனாலும் திருப்பிக்கலாம், ரைட் வேணுனாலும் திருப்பிக்கலாம். கும்பிட்டே ஓகே ஓகே. எல்லா ஸ்டவ்ஸ்லேயும் வரா மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து ஜம்போ பர்னர், பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பர்னர், அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்க பர்னர். நாங்கள் பழைய ஸ்டவ் ஏன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து நெருப்பு ரொம்பவே கம்மியாக வரா மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆறா மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு பொருள் வாங்கி அதை யூஸ் பண்ணாலே அது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் தான். மெயினாக அந்த ஸ்டவ்வை ரீப்ளேஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, சிம்மில் வச்சா ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ பெரிய பெரிய தோசை கல்லுலாம் வைக்கும்போது நமக்கு சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்தா அது ஆஃப் ஆகி கேஸ் லீக் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருந்ததால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே வாங்கிடலாம், இதுக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம், நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் ரீப்ளேஸே பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எரியுது. கேஸ் எல்லாம் வந்து நல்லா எரியறதெல்லாம் வந்து நல்லாவே பாத்திரத்துக்குலாம் நல்லா பரவுது, சீக்கிரம் சூடாகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்ச் மந்த் வாங்கினது அது. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா, வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வாங்கிப்பீங்க. இந்த குக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வாங்கினப்போ தான் வந்து வாங்கினது. ப்ரெஸ்டீஜ் பிராண்ட்லேருந்து பாப்புலர் ஸ்வட்ச் அப்படின்ற ஒரு வேரியண்ட். இதில் வந்து 1.5 லிட்டர்ஸும் வச்சுருக்கேன், 5 லிட்டர்ஸும் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விசில் வரும்போது அந்த தண்ணியெல்லாம் பொங்கி கீழே ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு குட்டியாக அந்த ஒரு குட்டி ஸ்பேஸிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.